ஹலோ கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, பினான்ஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பினான்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ, அவ்ளோ பினான்ஸ் யூசருக்குமே இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா பினான்ஸ் யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பினான்ஸ் வந்து நம்மள ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ஸ்கேம்? அதுக்கான அ சொல்யூஷன் என்ன? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நான் ஏன் இத வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பினான்ஸ்ல வந்து எல்லாருமே வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருப்போம். இப்போ யுஎஸ்டிடி வந்து ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே கீழ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து $1, $2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருவாங்க. ஸோ அது வந்து அவங்க வந்து சார்ஜ் அவங்க செய்யற ஒரு வேலைக்கு ஒரு சார்ஜ வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ அது வந்து நமக்கு முன்னாடியே இன்டிமேஷனும் பண்ணிடுறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி இன்டிமேஷன் பண்ணிடுறாங்க. எத்தன பேர் வந்து பினான்ஸ்ல வந்து கன்வெர்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்றீங்க? அதாவது ஒரு காயின அதாவது இப்போ வந்து பிடிசிய யூஎஸ்டிடியா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். அதாவது யூஎஸ்டிடிய டிஆர்எக்ஸாவோ இல்ல சொல்லணும்னா டோஜி ஏதாவது ஒரு காயினா கன்வெர்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு காயின இன்னொரு காயினா வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். இது வந்து இன்னைக்கு எப்படி வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தரு. அவரு வந்துட்டு நம்மகிட்ட வந்து ரொம்ப நாளாவே வந்து ராயல் கியூ பாட் மூலியமா தான் இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. அவர் வந்து கிரிப்டோ ட்ரேட் வந்து கைட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு அவரு ஸ்டாக் மார்க்கெட்லயும் வந்து ட்ரேட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவரு வந்து நேத்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு $350 வந்து என்கிட்ட யூஎஸ்டிடியா இருக்கு. இத வந்து ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. யூசுவலா நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூஎஸ்டிடி வந்து எப்பவுமே பினான்ஸ்லயோ மத்த எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயோ ஐஎன்ஆரா வந்து நான் கன்வெர்ட் பண்ண மாட்டேன். நெறைய பேரு நம்ம சர்க்கிள்ல வந்து நெறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நெறைய பேத்துக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து யூஎஸ்டிடி வந்து தேவைப்படும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து யூஎஸ்டிடி தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து இப்போ இவர் வந்து ஒரு 350 யூஎஸ்டிடி அனுப்புனாரு. அந்த 350 யூஎஸ்டிடிய அவங்க கிட்ட குடுத்துட்டு, அவங்க கிட்ட இருந்து ஐஎன்ஆரா வாங்கி நான் வந்து அவங்களுக்கு வந்து குடுத்துருவேன். யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு வந்து குடுத்துருவேன். இப்படிதான் வந்து நான் வந்து ரொம்ப நாளாவே பண்ணிட்டு இருந்தேன். பினான்ஸ் P2Pலயோ இல்ல மத்த எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயோ நான் வந்து ஐஎன்ஆரா வந்து கன்வெர்ட் பண்ண மாட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, நம்ம சர்க்கிள்ல வந்து யார்ட்டயுமே யூஎஸ்டிடி வந்து கிடைக்கல. ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜியோ டெஸ்ட்ல வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நான் வந்து யூஎஸ்டிடிய வந்து பினான்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஆர்எக்ஸா கன்வெர்ட் பண்ணி, அதுக்கப்புறமா தான் வந்து ஜியோ டெஸ்ட்க்கு அனுப்ப முடியும். ஜியோ டெஸ்ட்ல வந்து யூஎஸ்டிடி டெபாசிட் ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பினான்ஸ்ல வந்து அந்த $350 டிஆர்எக்ஸா கன்வெர்ட் பண்ணேன். அப்படி டிஆர்எக்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எவ்வளவு கிடைச்சது அப்படின்னா, ஒரு 963 டிஆர்எக்ஸ் வந்து கிடைச்சது. அதுவே வந்து நம்ம வந்து கூகுள் கன்வெர்ட்டர்ல போயிட்டு நம்ம வந்து யூஎஸ்டிடிய வந்து டிஆர்எக்ஸா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, 350 யூஎஸ்டிடிக்கு 1060 டிஆர்எக்ஸ் வந்து நமக்கு குடுக்கணும். ஆக்சுவலா வந்து நமக்கு 1060 டிஆர்எக்ஸ் வந்து நமக்கு வந்து வரணும். ஆனா, பினான்ஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வெறும் 963 டிஆர்எக்ஸ் தான் வந்து குடுக்குறாங்க. இப்போ இதுவே இந்த யூஎஸ்டிடிய நான் வெளியில மத்த நம்ம சர்க்கிள்ல நான் மாத்திருந்தேன் அப்படின்னா, 350 யூஎஸ்டிடிக்கு ரூ. 89 ஒரு யூஎஸ்டிடி ரூ. 89 ரேட் போட்டு வாங்கியிருந்தாலுமே, எனக்கு வந்து ரூ. 31,050 வந்து கிடைச்சிருக்கணும். சாரி, ரூ. 31,150 வந்து கிடைச்சிருக்கணும். ஆனா, இந்த பினான்ஸ் கன்வர்ஷன்லயே நமக்கு கிடைக்கிற டிஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 963 டிஆர்எக்ஸ் தான் கிடைக்குது. இந்த 963 டிஆர்எக்ஸ வந்து ஜியோ டெஸ்ட்ல வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது, வெறும் ரூ. 29,125 கிடைக்குது. கிட்டத்தட்ட ரூ. 2,000 அதாவது நம்ம ரூ. 89 ரேட்டுக்கு நாம வந்து யுஎஸ்டிடி வந்து செல் பண்ணோம் அப்படின்னா, ரூ. 31,150 வந்து கிடைச்சிருக்கணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 29,125 தான் கிடைக்குது. கிட்டத்தட்ட ரூ. 2,000 வந்து நமக்கு வந்து காணாம போயிடுச்சு. இது வந்து முன்னாடியே அப்படி கன்வெர்ட் ஆப்ஷன் பண்றோம் அப்படின்னா, கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடியே அங்க வந்து இன்டிமேஷன் பண்ணியிருக்கணும் பினான்ஸ்ல. அப்படி எந்த ஒரு இன்டிமேஷனும் கிடையாது. அங்க கன்வெர்ட்டுக்குன்னு சொல்லி எந்த ஒரு சார்ஜும் மென்ஷன் பண்ணல. இந்த மாரி எந்த ஒரு இன்டிமேஷனுமே இல்லாமயே நமக்கு தெரியாமலே ரூ. 2,000 வந்து நம்மளோட இதுல இருந்து எடுத்துடுறாங்க. ஸோ நெறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பினான்ஸ் யூஸ் பண்றாங்க. எத்தன பேர் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதனால தான் நான் சொல்றேன் பினான்ஸ் வந்து ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. யாரெல்லாம் வந்து பினான்ஸ் யூசரா இருக்கீங்களோ, அவங்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் தான் இந்த விஷயம் வந்து தெரியும். ஏன்னா நெறைய பேர் வந்து இத வந்து நோட் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஸோ இந்த மாரி இந்த கன்வர்ஷன்ல வந்து நெறைய அமௌண்ட் வந்து வேஸ்ட்டா வந்து நமக்கு தெரியாமலே வந்து பினான்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேல
யாரெல்லாம் வந்து பினான்ஸ்ல வந்து காயின் வந்து கன்வெர்ட் பண்றீங்களோ அது செக் பண்ணிட்டு கூகுள்ல போயிட்டு செக் பண்ணுங்க. இப்போ ஒரு யூஎஸ்டிடி இன்டூ டிஆர்எக்ஸ் இல்ல யூஎஸ்டிடி இன்டூ பிடிசி இல்ல யூஎஸ்டிடி இன்டூ சொலானோ அந்த மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த ஆப்ஷன்ல கன்வெர்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு வேல்யூ வருது அப்படின்னு பார்த்துட்டு அதே வேல்யூ உண்டான காயின் வந்து உங்களுக்கு பினான்ஸ்ல வந்து கன்வெர்ட் அது முன்னாடி நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஷோ பண்ணணும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 யூஎஸ்டிடி வந்து கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா முன்னாடியே 100 யூஎஸ்டிடியை டிஆர்எக்ஸ் வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே காட்டும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கன்வெர்ட் பண்ணுங்க. வேஸ்டா உங்களோட மணியை வந்து வீண் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து நிறைய பேத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கிரிப்டோ மார்க்கெட் ப்ளஸ் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.